வணக்கம் ட்ரேடர் கோபால். தினம் ஒரு பார்வையில் நிப்டி இண்டெக்ஸை பற்றி பார்த்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் நிப்டி இண்டெக்ஸ் சார்ட்டுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. ஸோ நிப்டி எங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ 23,882ங்கிற ஒரு வேல்யூஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குங்கிறது பாருங்க. மார்க்கெட்டில் இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு செல் நடந்திருக்குங்க. ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி எடுத்துக்கலாம். சரியான ஒரு லாங் கிரீன் கேண்டில், சரி ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் கேண்டில் க்ளோஸுக்கு சம்மந்தமே இல்லாம, அந்த லோவுக்கும் சம்மந்தமே இல்லாம கீழே ஓப்பன் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணாங்க, டைரக்டாவே கீழே வந்து ஃபுல்லாவே இந்த ஜூலை மந்த் நம்ம வந்து என்ன பேசியிருந்தோம், ஜூலை மந்த் ஓப்பன் ஈக்குவல் டு லோங்கிற ஒரு வேல்யூ பத்தி பேசியிருந்தோங்க. அதுதான் இந்த மந்த்துக்கான லோவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பேசியிருந்தோங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து ஏதோ சம் வார் பிரச்சனை அந்த மாதிரி ஏதோ வச்சு நம்ம ஜியோ பொலிட்டிஷன் டென்ஷன்லாம் இருக்கிற மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 2 டேஸா 3 டேஸா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்ததா ஒரே நாளா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 516 பாயிண்ட் கிட்ட நமக்கு இன்னைக்கு வந்து லாஸுங்க. பெரிய ஃபால் இன்னைக்கு இருக்குங்க. ஒரு பெரிய ஃபால் இருக்கு. ஓகேங்களா, சரிங்களா. அப்போ இது என்ன பண்ணாங்க, இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்திருந்த பேட்டர்னை நம்ம வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போனோங்க. அந்த ஹையர் ஹை ஃபார்மேஷன் போறப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், சின்னதா ஒரு 3 ரெட் கேண்டில் கண்டினியூவா போட்டோங்க. அந்த ரெட் கேண்டில நம்ம வந்து ஸ்ட்ராங்கா மார்க்கெட் மறுபடியும் மேல பிரேக் பண்ணி மேல கொண்டு போனாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இந்த லாஸ்டா நடந்த அந்த 5 டேஸா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் ஃப்ளோவை கட் பண்ணாம இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே டேல வந்து கம்ப்ளீட்டா எல்லா ப்ராஃபிட்டையும் புக் பண்ணி எடுத்துட்டாங்க. சரிங்களா. இந்த ப்ராஃபிட் புக்கிங் பண்றப்போ ஃபியூச்சர்ல என்ன கண்டிஷன் அன்னைக்கு இருக்குன்னா, இன்னைக்கு வந்து ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிரேஸ் கீழே வந்திருக்குங்க. அப்போ இது வந்து ஒரு ஷார்ட் பில்டப்பா மார்க்கெட் மூவ் பண்ணிருக்காங்க. ஃபர்தரா மார்க்கெட் மேல போகணும்னா நமக்கு ஷார்ட் கவரிங் பண்ணி தான் மேல கொண்டு போக முடியும். இல்லைன்னா லாங் பில்டப்னா இப்போ ப்ரெஷ் வந்து உள்ள போகணும். சரிங்களா. இதெல்லாம் ஒரு ஸ்டோரிங்க. இப்போ இன்னைக்கு நடந்திருக்க விஷயத்த பார்த்தா மார்க்கெட்ல வந்து நல்ல ஒரு ரெட் கேண்டில் காட்டியிருக்கறனால மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகுமாங்கிற மாதிரி அவங்க காட்டியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, மார்க்கெட் தொடர்ந்து ஒரு 5-6 மாசமா இந்த 850 23,850ங்கிற ஒரு வேல்யூஸ மார்க்கெட் எப்பவுமே அந்த வேல்யூஸ டச் பண்ணாம இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஒரு 5 மாசமா நீங்க பார்த்துட்டா, மார்ச்ல இருந்தே பாருங்க, எல்லா மாசமும் 23,850ங்கிற ஒரு வேல்யூஸ அவங்க தொடாம ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த அந்த வேல்யூஸ மிட்கேட் பண்ணி மேலேயும் கீழயும் தான் டிராவல் ஆயிருக்காங்க. அந்த வகையில இந்த மாசம் வந்து அதுக்கு மேல தான் ஓப்பன் ஆகி போனாங்க. இன்னைக்கு வந்து அந்த வேல்யூஸ 850ங்கிற ஒரு வேல்யூவை இன்னைக்கு ட்ரிகர் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ ஃபர்தர் அடுத்து என்ன பண்ணுவாங்கங்கிறத பார்ப்போங்க. எல்லாத்துக்கும் அதுல வர்றப்பலாம் மார்க்கெட் மேல போயிருக்கு, கீழே போயிருக்கு. அப்போ இது ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி 850 இருந்துச்சுங்க. இப்ப கீழே நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் லிக்விடிட்டியும் இருக்குங்க. ஸோ மார்க்கெட் என்னெல்லாம் பண்ணுவாங்கங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இந்த இந்த வார் பிரச்சனை கண்டினியூ ஆச்சுன்னா நமக்கு நாளைக்கு கூட இந்த கேப்பை கூட ஃபுல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி கேப் டவுனா கூட ஓப்பன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. இதெல்லாம் சின்ன கொஞ்சம் ஒரு சின்ன இவ்வளவு பெரிய கேப் நடந்தனால நம்ம இவ்வளவு விஷயத்தை இன்னைக்கு பேசியிருக்கோம். மற்றபடி நம்ம டெக்னிக்கலா பேசுவோம். சார்ட்டை பத்தி பாக்குறப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸோ இதுக்கு மேல போனா இந்த இன்பல்ஸ் மூவ் எல்லாமே சரி நமக்கு வந்து இன்பேலன்ஸா மார்க்கெட் போச்சு. ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு எந்த ஒரு கேண்டிலுக்குமே மார்க்கெட் வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணாம போனாங்க. அப்படி போறப்போ மார்க்கெட்டுக்கு வந்து அது ஒரு நல்ல சைன் கிடையாதுங்க. மார்க்கெட் எப்பவுமே நமக்கு வந்து ப்ரீவியஸ் கேண்டில் வந்து நமக்கு வந்து டிக் பண்ணி போச்சா நமக்கு வந்து என்னன்னாக்கி அவங்க வந்து ஹெல்த்தா போறாங்கன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் டச் இல்லாம போனாலும் நமக்கு அது ஒரு ஆபத்தான சைன் தாங்க. அந்த சைனுக்கான அன்னைக்கு அவுட்புட் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா. அப்போ மார்க்கெட் மொத்தமா முடிஞ்சிட்டாங்க. அந்த இடத்த வந்து இந்த ஜூலை மந்த் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ரோவையும் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த வகையில பாக்குறப்போ இப்ப நமக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு மாறி இருக்கான்னு பார்த்தா சின்னதா நம்ம மாறி இருக்க மாதிரி சொல்லிக்கலாங்க. நம்ம எப்படின்னா, இது இந்த அப் ட்ரெண்ட்ல இருந்த மார்க்கெட்டை டேல என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கி, இங்க இருந்து மேல போனதுக்கு அப்புறம் இது ஒரு ஹையா ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இங்க ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு தான் மார்க்கெட் மேல போயிருக்காங்க. அப்ப இங்க இருந்து இந்த ஹையை கட் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட் இப்ப வந்ததுக்கு அப்புறமா இந்த லோவை எடுத்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த லோவை எடுத்த காரணத்தினால மார்க்கெட்ல இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புற மாதிரி டேல காமிக்கிறாங்க. ஆல்ரெடி நமக்கு வந்து லோயர் டைம் ஃப்ரேம்ல வந்து லாஸ்டா பாக்குறப்ப நமக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாங்க. ஸோ இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் ஆனா டெய்லியும் பாக்குறப்ப ட்ரெண்ட் வந்து டவுனுக்கு மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் டவுனுக்கு எவ்வளவு தூரம் போவாங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா. அந்த வகையில நமக்கு நாளைக்கு இந்த கேண்டில் வச்சு பாக்குறப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலா இருக்கிறனால இதை வந்து நீங்க மூணா பிரிச்சுக்கிடுங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா ஃபுல் பேக் வந்து மேல போவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் 4,050ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அங்கிருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. இது ஸ்ட்ராங்கான இந்த ரெட் கேண்டில் இருக்கிறனால மார்க்கெட் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா. வேற ஏதாச்சும் நமக்கு மார்க்கெட் டைரக்டாவே கீழே ஓப்பன் ஆனா மறுபடியும் கண்டிப்பா வந்து கேப் ஓப்பன் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா. கேப் ஃபில் பண்றதுக்கு இந்த மாதிரி தான் வாய்ப்பு இருக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் நமக்கு டைரக்டா ஓப்பன் ஆகுது இன்சைட்ல ஓப்பன் பண்ணா கண்டிப்பா கீழே மரம் வரதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. எந்த ஒரு பேட்டர்னாலும் நம்ம கண்டினியூ கிடைக்கிறப்போ லோயர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் கை கிடைச்சிச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு இதுல இப்போ இருக்க சென்டிமெண்ட்டுங்க. அப்படி நம்ம வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து 1 ஹவர் டைம் பிரேக் போயிருவோம். அதுல பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவா தெரியுங்க. எவ்வளவு பெரிய செல் ஆஃப் லாஸ்ட்ல நடந்திருக்குங்கிற உங்களுக்கு தெரியும். கிளியரா பாருங்க. கேப்டன் ஆவி மார்க்கெட் இந்த கேப் எல்லாம் ஃபுல் பண்ணிருக்காங்க. அப்ப இப்பவும் பாருங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் நமக்கு இதை எடுத்து க்ளோஸ் பண்ணனால மார்க்கெட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பி இருக்காங்க. எங்க இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சோ அந்த இடத்துல மார்க்கெட் நிக்கிறாங்க. சரிங்களா. ஒரு ஓபி
ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேல வந்து ஸ்ட்ராங்கான ஹை இருக்காங்க. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஹை போறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களாங்க. அப்ப இங்க இருந்து இந்த டே வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துட்டா மார்க்கெட் இங்க இருந்து மேல போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இத பிரேக் பண்ண அந்த 800ங்கிற ரேஞ்ச பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா கீழ வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம அப்படியே அப்போ இதுல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல பார்ப்போங்க. அதுல என்ன செட்டப் இருக்குன்னு பார்ப்போம். அதுலயும் வந்து உங்களுக்கு பெருசா அன்னைக்கு வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல திரும்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சார்ட்ட பொறுத்தளவு பார்க்குறப்போ ஃபுல்லாவே மார்க்கெட் ட்ரெண்ட் சென்டிமெண்ட் வந்து டவுனுக்கு மாறுறாங்க. சரிங்களா? எல்லாமே வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லோயர் ஹை வச்சு வந்துட்டே இருக்காங்க. சரிங்களா? அப்ப ஏதாவது ஒரு லோயர் ஹை மார்க்கெட் எடுத்தா மட்டும் தான் மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்ப இந்த வகையில இப்ப இன்னைக்கு நடந்திருக்க இந்த ஃபால் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபால் வந்து நாளைக்கு 50% ரெக்கவரி ஆகும்னாக்கி நமக்கு ரெட் கேண்டில் போட்டிருக்கனால இந்த 4050ங்கிற சோன் வரைக்கும் மார்க்கெட் போச்சுன்னா, அங்கிருந்து ஃபால்க்கு எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு லோ எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு மேல மார்க்கெட் இந்த இந்த சோன் எங்க இருந்து ஃபால் ஆகுனாங்களோ அந்த சோனுக்கு மேல போனா மட்டும் தாங்க மார்க்கெட் வந்து அப் சென்டிமெண்ட்டுக்கு பார்க்கணும். அது வரைக்கும் நமக்கு அப் சென்டிமெண்டே கிடையாதுங்க. சரிங்களா? இடையில ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி மறுபடியும் இப்படி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்ஸாக் போட்டா தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் சரி ஓகே இந்த டைமிங்ல மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணுங்க. அது வரைக்கும் இந்த சோனை வந்து எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ அது வரைக்கும் நமக்கு வந்து அப் ட்ரெண்டுங்கிற ஒரு கண்டிஷன் இல்லைங்க. புதுசா லோ வைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோங்க. சார்ட் அனலிஸ் வந்து நான் வந்து பேசி முடிச்சிட்டேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது நமக்கு வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த வேல்யூஸ் நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில் அந்த வேல்யூஸ் வந்து நீங்க பாருங்க. ஸோ நமக்கு நாளைக்கு பாசிட்டிவ் ஓப்பன் எப்படி இருக்கும்னா பார்த்துடுங்க. இங்க தெளிவா வைக்கிறேங்க. ஓகே. பாசிட்டிவ் ஓப்பன் நமக்கு நாளைக்கு எங்க இருக்குனாக்கி நமக்கு வந்து 23,922ங்கிற இடத்துல நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன் இருக்குங்க. சரிங்களா? ஸோ நம்ம எஸ்டர்டே குடுத்த வேல்யூஸா நீங்க பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் கரெக்ட்டா எந்த இடத்துல ஓப்பன் ஆனாங்கன்னு பார்த்திருப்பீங்க. மார்க்கெட் வந்து கரெக்ட்டா நமக்கு வந்து எங்க ஓப்பன் பண்ணாங்கனாக்கி சப்போர்ட் 1க்கும் சப்போர்ட் 2க்கும் தான் இடையில ஓப்பன் பண்ணாங்க. மார்க்கெட் நெகட்டிவ் ஓப்பன் கீழ ஓப்பன் பண்ணாங்க. அந்த மாரி ஓப்பன் கிடைச்சாலே மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட் வந்து நமக்கு சூப்பர் டவுன் சென்டிமெண்ட் தான். அதான் நடந்துச்சு. சரிங்களா? அப்போ நாளைக்கு நமக்கு பாசிட்டிவ் ஓப்பன்ங்கிறது 23,922ங்க. அதுக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு 23,988ங்கிற ஒரு வேல்யூக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. அதையும் பிரேக் பண்ணி மேல மார்க்கெட் டிராவல் ஆச்சுன்னா 24,052ங்கிற ஒரு வேல்யூ இருக்குங்க. சரிங்களா? 24,052ங்கிறது வந்து நமக்கு இன்னைக்கு ஃபால் ஆனதுக்கு ஒரு 50% ரீடெஸ்ட்மென்ட் மாரி தெரியுதுங்க அந்த வேல்யூஸ். அதுக்கு மேல நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,122ங்க. சரிங்களா? டவுன் சைடுல நெகட்டிவ் ஓப்பன்ங்கிறது நமக்கு 23,882ங்க. ஸோ இப்ப இருக்க மார்க்கெட்ல இருந்து கொஞ்சம் கீழ இருக்குங்க. அந்த இடத்துக்கு கீழ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா டைரக்டாவே அவங்க 828ங்கிற ஒரு வேல்யூக்கு சப்போர்ட் 1க்கு போயிருவாங்க. அதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ நின்னுச்சுன்னா மார்க்கெட்ல நமக்கு 23,782ங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அடுத்த சப்போர்ட் நமக்கு வந்து 23,718ங்கிற ஒரு சப்போர்ட் இருக்குங்க. இதெல்லாமே நமக்கு சப்போர்ட் பக்கத்து பக்கத்துல இருக்கிறாங்க. மார்க்கெட்ல நாளைக்கு இந்த நியூஸ் வந்து நமக்கு ஏதாவது எஃபெக்ட் பண்ணி மார்க்கெட் நியூஸ்ல கீழ போச்சுன்னா, நமக்கு கீழ முக்கியமான வேல்யூஸ் என்ன இருக்குன்னா நோட் பண்ணிடுங்க. 23,562ங்கிற ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. அந்த இடத்துல வந்தா மார்க்கெட் ரிவர்சல் ஆவறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கீ வேல்யூஸா நாளைக்கு மார்க்கெட்ல கேப் டவுன் ஆச்சுன்னா, இந்த வேல்யூஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்ட பை பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு இதுக்கு மேல இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து 23,632ங்கிற ஒரு வேல்யூஸ் இருக்குங்க. ஸோ இந்த 2 வேல்யூஸும் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு கீ வேல்யூவா கீழ இருக்குங்க. இதெல்லாமே நம்ம ரெகுலர் மார்க்கெட்ல நார்மல் மார்க்கெட்ல நடக்கக்கூடியதுக்கு வேல்யூங்க. இது வந்து இந்த மாரி கேப் டவுன் ஆகுறப்போ நமக்கு எந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் இருக்குங்க தெரியறதுக்காக இந்த 2 வேல்யூஸ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெளிவா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வேல்யூஸ கரெக்ட்டா அதுல அப்ளை பண்ணுங்க. கரெக்ட்டா மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாரி தான் ரியாக்ட் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிஓ2 போயிருவோங்க. ஸோ நம்ம வந்து பிரீமியம் ஆப்ஷன் சார்ட்ல பிரீமியத்த பார்க்க போயிருவோம். ஆப்ஷன் சார்ட்ல பிரீமியம்ங்கிறது வந்து நேத்துக்கு வந்து நம்ம குடுத்தது 158ங்கிறது குடுத்திருந்தோங்க. சரிங்களா? 158 கரெக்ட்டா நீங்க மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆச்சுன்னு பாருங்க. நமக்கு 24,250ங்கிற சோன்ல ஓப்பன் ஆகுனாங்க. அந்த சோன்ல வந்து ஃபர்ஸ்ட்டே மார்க்கெட் தெரிஞ்சிருச்சுங்க. அந்த 24,050 புட்டுக்காரவங்க அதுக்கு மேல போய் குளோஸ் குடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ குளோஸ் குடுத்தோனே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் கண்டிப்பா இன்னைக்கு ஃபால் ஆக போறாங்க. மீன்ஸ் டவுன் டைரக்ஷன்ல போறாங்கங்கிறத வந்து இவங்க காட்டி குடுத்துட்டாங்க. பிரீமியம் காட்டி குடுத்துட்டாங்க. ஸோ அதான் இன்னைக்கு நடந்துச்சு. சரிங்களா? ஸோ நாளைக்கு அந்த வகையில நமக்கு பிரீமியம் வந்து 182ங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான வேல்யூஸ்ங்க. 182ங்கிறது நமக்கு முக்கியமான வேல்யூஸ். ஏன்னா நமக்கு விக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அதனால நமக்கு வந்து பிரீமியம் வந்து அந்த அளவுக்கு டீகே பண்ண முடியாம நமக்கு பிரீமியம் ஹெவியா இருக்கிறனால தான் இந்த பிரீமியம் வேல்யூஸ் வந்து 182 வந்திருக்குங்க. அதுவும் இல்லாம நமக்கு வந்து மார்க்கெட்ல ரேஞ்சும் கொஞ்சம் பெருசா இருக்கு. சரிங்களா? அதனால வந்து இந்த வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நம்ம லோ பிரீமியத்துல எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இப்படி ஒரு வேளை ஒரு பொசிஷன் நீங்க நாளைக்கு வந்து கால் சைடுல மார்க்கெட் 182க்கு மேல மார்க்கெட் வந்து டைரக்ஷன் காட்டி அப் சைடுல இருந்தா கூட முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஃபுல் பேக்ல 154ங்கிற சப்போர்ட்ல வந்த பிறகு கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கிறனால நம்ம லோ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ங்கிறது இப்போ பார்க்குறப்ப நம்ம வந்து S1 ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுக்கிறது நல்லதுங்க. சரிங்களா? இதான் நமக்கு வந்து பிரீமியம் 182 நமக்கு மேல அதுக்கு அடுத்து இருக்கிற நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து 210ங்க. அதுக்கப்புறமா 238 ஸோ 266ங்க. அதுக்கப்புறம் கீழ பார்த்தா சப்போர்ட் 1ங்கிறது 154 S2 வந்து 126ங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நீங்களும் பேக் டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம ரெகுலரா என்ன பண்ணிட்டு வரோம்னாக்கி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரீமியத்தையும் பார்க்குறோங்க.
அது போக சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சார்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல இப்ப நமக்கு வந்து கன்டினியூவா பண்ணிட்டு இருக்கனால நமக்கு வந்து அதுல பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து நம்ம மார்க்கெட்ல இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு தான் மாறுற மாரி காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் மாறுமா இல்லைங்கிறது நாளைக்கு நமக்கு நடக்க போறது பார்ப்போங்க. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் மாரி தெரியுதுங்க. இது வந்து ஷார்ட் ஆனா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து ஷார்ட் பில்டப் மாரி காமிக்கிறாங்க. நம்ம இந்த மேல போன ராலிக்கு இவங்க வந்து ஃபுல்லா வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நிக்கிறது ஒரு டிமாண்ட்ல தான் இருக்கிறாங்க. நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா ஒரு 50% மேல போச்சுன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு கீழ ஓப்பன் ஆச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்ப அது அடுத்த சப்போர்ட் நமக்கு வந்து 23,562ங்கிறது தான் நமக்கு முக்கியமான கீ வேல்யூஸ் சரிங்களா? ஸோ இந்த வீடியோல நான் வந்து ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்ம ரெகுலரா தினம் ஒரு பார்வையில சொல்ற எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேங்க. இந்த இதுல சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது புரியாம இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் கேட்ட நம்ம அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க.